Chennai Super Kings whistle போடை. King Kohli is King Kohli. He will give. He will prevail. அவ்வளவுதான். அவருக்குரிய ரெஸ்பெக்ட் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஆமா. நவீன் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேடியமே வந்து இதுவான சைலண்ட் ஆகிடும். அதுக்கு வந்து எனக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் ஆக்சுவலா. சைலண்ட் ஆகிடும். அன்னைக்கு சைலண்ட் ஆகிடும் துபாயில வச்சு. சோ அதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். சோ இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கேத்த ரிவெஞ்ச் கொடுத்துருக்கோமா? ஆமா, அது அந்த ரிவெஞ்ச் அது வந்து என்னன்னா இறகுன பர்ஸ்ல தான் நாங்க போய் பெசநகர்ல மேட்ச் போய் பார்த்தோம். ஸோ அது வந்து அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நம்ம ஜெயிப்போன்னு. இது ஓரளவுக்கு ஒரு 75% ஹாப்பினஸ் கொடுத்துருச்சு அவ்வளவுதான். நீங்க மேட்ச் பாத்தீங்களா? இந்தியா டாஸ் பார்த்தோம். ஆமா. பாத்தீங்களா? சொல்லுங்க. எப்படி போச்சு மேட்ச்? மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கடைசி வரைக்கும் ரொம்ப கிரிப்பிங்கா போயிட்டு இருந்துச்சு மேட்ச் வந்து. வின் பண்ணிட்டாங்களா? வின் பண்ணியாச்சு. ஓகே. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2023ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டஃப் கொடுத்து ஃபைனல்ல ஜெயிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆமா. லாஸ்ட்ல இன்னைக்கு ஆன மேட்ச் வந்து ரிவெஞ்ச் மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது? கண்டிப்பா கோலியோட ஃபார்ம் வந்து திருப்பி ரீஇன்வென்ட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. இது கண்டிப்பா ஒரு வர்த்தான மேட்ச். கடைசி வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸாவும் போயிட்டு இருந்துச்சு மேட்ச் வந்து. ஆனா கோலியால செஞ்சுரி போட முடியாது. அது ஒரு கடைசியா ஒரு ட்விஸ்ட் தான். நம்ம இருந்தாலும் நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்த மாதிரி தான். இந்த பாகிஸ்தான் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதேதான் செஞ்சுரி அடிக்காம 100 வரைக்கும் போலான்னு பார்த்தா எல்லாம் வைட் பாலா. கண்டிப்பா பண்றாங்க. அவருக்கு ஒரு அன்லக்கி டைம் தான். பட் கண்டிப்பா he will prevail all those இந்த எல்லா இதையும் ஒரு ப்ரிவைல் பண்ணிடுவார் கண்டிப்பா. இப்போ ஃபார்ம்ல இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐசிசில ஃபார்ம்லயே இல்ல அவரு. இப்போ ஃபார்ம்க்கு வந்துட்டா மாதிரி இருக்காரு. பட் கிங் கோலி இஸ் கிங் கோலி. he will prevail அவ்வளவுதான். அவருக்குரிய ரெஸ்பெக்ட் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். நம்ம இந்த கப் நமக்கா? கண்டிப்பா ஆமா கண்டிப்பா we will. இப்போ ஃபைனல்ல பாத்தீங்கன்னா கோலி 100 செஞ்சுரி போடுவார்ன்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கா? கண்டிப்பா ஐ எக்ஸ்பெக்ட் கோலியும் ஸ்ரேயாஸ் வில் பெர்ஃபார்ம்ன்றது என்னோட இது. ஓகே. பட் ஆனா இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். ஆமா. அடுத்த சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இப்ப ஜெட்டு அவங்க எல்லாம் வந்து அடுத்த மேட்ச்ல இருப்பாங்களான்னு தெரியாது. கண்டிப்பா. சோ அதை நம்ம மிஸ் பண்ணுவோமா இல்ல ஏதாவது வேற எதுக்கு வந்து இப்படிதான் நம்ம தோனி இருந்ததுலேருந்தே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது என்னைக்குமே ஒரு மெமரிஸ்ல இருக்கும். டெண்டுல்கர்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு கிரேட் பேட்ஸ்மேன்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது எப்பவுமே நம்மளுடைய மெமரிஸ்ல வந்து எனக்கு 90s கிட்ஸ்ல இருந்து நீங்க 2K வரைக்கும் எல்லாமே டிராவல் ஆயிருக்கிறோம். இன்னைக்கு மேட்ச் வெறித்தனமா கண்டிப்பா ப்ரோ. நீங்க தோனி வந்து ஞாபகம் அது கேட்கலாமா? கேளுங்க. இப்ப ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மந்தோட என்ன ஸ்டார்ட் ஆக போகுதுனாங்க செம்மையா இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சேப்பாக்க. ஆமா. சோ பெங்களூர் லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்மள செஞ்சுட்டாங்க. ஆமா. ஆனா அது வேற மாதிரி செஞ்சாங்க. கண்டிப்பா. சோ இந்த தடவை வந்து எப்படி இருக்கும் மேட்ச் நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன் தான். எல்லோ வந்து கண்டிப்பா இது பண்ணுவோம், ராக் பண்ணுவோம் இந்த வாட்டியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தான். எப்பவுமே ஆர்சிபி அவுட் தான். சிஎஸ்கே எப்பவும் வின்னு தான். ஓகே ப்ரோ. தோனி என்ன சொல்றாங்க, சில பேர் வந்து அவர் விளையாட முடியல, வயசாயிடுச்சு, வேணாம் சும்மா வந்து கோச்சா வேணா இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒரு டவுன் டைம் இருக்கும். அது வந்து எல்லா ஆல் கிரேட்ஸ் ஹவ் கான் த்ரூ தி டவுன் டைம். இன்னும் டைம் இருக்குங்க அவருக்கு. நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவரோட என்ன சொல்றாங்க, கால் வலியில ஆபரேஷன் போச்சு பாத்தீங்கன்னா, அப்பலாம் என்ன சொல்லிட்டாங்க, வயசாயிடுச்சு அவருக்கு விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்ஜுரி வரும் போகும். அவரோட ஃபிட்னஸ் வந்துட்டு இன்னைக்கு கம்பீட் பண்ண முடியாது. அந்த ஏஜ்ல வந்து அந்த ஃபிட்னஸை கொடுக்கறது வந்து கோலியால மட்டும்தான் he can do it. he will be like மிடில் ஆர்டர்ல, அதாவது ஒரு மெயினான இது வந்து அவர் ஒரு ஸ்கெலிட்டல் மாதிரி தான் இந்தியன் டீமுக்கு அவர். ஓகே. அப்போ கோலி வந்து ஐபிஎல்ல ஒரு நல்ல ஒரு பிளேயர் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆமா, அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மேட்ச் இருக்கும் அந்த மாதிரி ஐபிஎல்ல வந்து நமக்கு ஆமா திருப்பி செய்யலாம். கண்டிப்பா செய்யலாம். நான் மேட்ச் ஃபுல் மேட்ச் பார்க்கல. ஆனா பட் கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் பிரஷர் அந்த இதுல இருந்தனால ஃபுல்லா பார்க்கல. பட் அந்த என்ன சொல்றது, இந்தியா பேட்டிங்ல வந்து பாத்துட்டு இருந்தேன். ரோஹித் அவுட் ஆனது, கோலி அவுட் ஆனது எல்லாமே பாத்துட்டு இருந்தேன். லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் டிராவல்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. வின் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து அவங்கள வச்சு செஞ்சுட்டோம். அதுதான். ஆமா, ஏன்னா 2023ல பாத்தீங்கன்னா அவங்க நம்மள வச்சு செஞ்சு ஃபைனல் அமிச்சிட்டாங்க வெளில. அது ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தின மாதிரி அமிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில பார்த்தேன். ஸோ என்னோட ஆஃபீஸ்ல தான் எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. சேப்பாக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பார்த்தேன். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா அந்த டைம்ல இந்த மாதிரி ஆனவொன்னா அந்த யாரு கமின் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேடியமே வந்து இதுவான அதுக்கு வந்து எனக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் ஆக்சுவலா. அன்னைக்கு சைலண்ட் ஆகிடும் துபாயில வச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். ஆனா நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த கோலி செஞ்சுரி அடிக்கும்போது தடுத்துறாங்க. பாத்தீங்க பாகிஸ்தான் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிக்கலான்னு பார்க்கும்போது ஒயிட் பால் போடுவாங்க, நோ பால் போடுவாங்க, ஏதாவது ஒன்று போடுவாங்க. இந்த மேட்ச்லயும் அப்படி பண்ணி
85ல முடிச்சிட்டாங்க. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இப்போ சச்சின் அந்த மாதிரி ஒரு பால் வந்துச்சுன்னா அந்த பேட்டை வந்து மேல தூக்கிடுவாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஆட்டம் வந்து கோலிட்ட இன்னும் வரணும் அப்படிங்கறத ஐ ஃபெல்ட். ஸோ அதுதான். ஸோ அந்த நிதானம் இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி ஆஸ் ஏ சீனியர் பிளேயரா வந்து அந்த மாதிரியான பால்ஸ் வந்து அவாய்ட் பண்றது இட் இஸ் பெட்டர். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒப்பீனியன்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம ஃபைனலுக்கு போயாச்சு. ஆமா. ஃபைனல்லையும் தெரிக்க விடுவோமா இல்ல ஃபைனல்ல வந்து நமக்கு நிறைய ஹோப் இருக்குது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். திடீர்னு அவங்க வந்து ரொம்ப ஹையஸ்டா விளையாடுவாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல போயிடுவாங்க. வி ஹோப் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம தான் கப் அடிக்க போறோம். சாம்பியன்ஸ், வி ஆர் தி சாம்பியன்ஸ். ஸோ அதுல வந்து எந்த இதுவுமே இல்லை. நீங்க ஐபிஎல் எல்லாம் பாப்பீங்களா? நான் சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தோனியா நம்ம சிஎஸ்கேல இருக்காரு, அந்த சைடு கிங் கோலி இருக்கா போல, தென் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா பல்கா இருக்கா போல. ஸோ இந்த 3 டீம்ல நல்லா எல்லாமே நல்லா ஆடுற டீம் தான். நீங்க மோஸ்ட்லி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, யார் ஜெயிக்கணும்னு பாக்குறீங்க? ஆல்வேஸ் ஃபார் தோனி. தோனியா? ஆனா தோனி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வயசாயிடுச்சு, வீட்லயே இருக்கலாம் அப்படின்றாங்க. லயன் இஸ் ஆல்வேஸ் a லயன்ல. கரெக்ட், நம்ம சொல்லிடலாம். பட் ஆனா பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரே 6 அடிச்சுட்டு போயிடுறாரு, அவர் வராமையே இருக்கலாம், அதுக்கு பதில் யங்ஸ்டருக்கு வழி விடலாம் அப்படின்றாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மேட்ச்னு எடுத்தோன்னா அவருக்கு ஐ மீன் இருந்தாதான் அது மேட்ச் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு. ஒரு என்னதான் வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படி ஆடி இருந்தாலும் பீப்புள் வந்து கொஞ்சம் அந்த அந்த லாஸ்ட் மினிட்ல அவரோட அந்த ஐ மீன் அவரோட என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து அவர் இருக்கணும். ஓகே, சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். பட் ஆனால் பெங்களூர் பாவம் இல்லை ஒரு. ஆமா ஆமா, பெங்களூர் வந்து கோலி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக நான் வந்து டிபிஎல்ல ஒர்க் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு வந்து டெல்லி தான் எங்களுடைய ஸ்பான்சர் டீமு. அதனால வந்து டெல்லிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி டிபிஎல்ல ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து ஃபுல் ஸ்பான்சர் மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஆனால் ஆஸ் எ தமிழனா வந்து எப்பவுமே ஹோப் வந்து சூப்பர் கிங்ஸ் தான். உங்களோட கொஸ்டின் கரெக்டு. ஸோ ஐ ஃபெல்ட் லாஸ்ட் 2 சீசன்லுமே வந்து டோனி வந்து வழி விட்டுருக்கலாம். ஆஸ் ஒரு சீனியர் பர்சனாக வந்து 7 டவுன் 8 டவுன் இறங்குறதெல்லாம் வந்து ஹாய் கிரிக்கெட்ல பாப்பியா ப்ரோ? உங்ககிட்ட வர ஐபிஎல்ல வந்து அது அந்த கான்செப்ட் வந்து ஒத்து வராது. ஸோ அவரு வந்து மேபி we felt இந்த வருஷத்தோட வந்து அவர் வந்து இந்த சீசனை முடிச்சுட்டு யங்ஸ்டருக்கு வந்து வழி விடலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒன் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் ஃபேன்ஸ்க்காக டோட்டலா ஆல்வேஸ் 7. ஓகேங்களா? ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க ஐபிஎல் பாப்பீங்களா? ஐபிஎல் பாப்போம். ஒரு வாட்டி கிரிக்கெட் மேட்ச் போயிட்டோம், ரொம்ப டோனிக்காக எல்லாம் ஆசைப்பட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் டோனி ஃபேமிலி. தோனி ஃபேமிலியா? ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு விசில் போடுன்னு மட்டும் சொல்லுங்க. சென்னை சூப்பர் நீங்க சொல்லுங்க. ஒரு விசில் போடு. சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடை. லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2023ல ஃபைனல்ல ஆஸ்திரேலியா நம்மள வந்து பீட் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஆமா, அது ஃபுல்லா சைலண்ட் ஆகிட்டாங்க ஸ்டேடியம். ஆமா ஆமா. சோ இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கேத்த ரிவெஞ்ச் கொடுத்துருக்கோமா? ஆமா, அது அந்த ரிவெஞ்ச் அது வந்து என்னன்னா இறகுன பர்ஸ்ல தான் நாங்க போய் பெசனாங்கர்ல மேட்ச் போய் பார்த்தோம். ஸோ அது வந்து அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நம்ம ஜெயிப்போன்னு. இது ஓரளவுக்கு ஒரு 75% ஹாப்பினஸ் கொடுத்துருச்சு. அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்து, அதாவது அவங்க நம்மள ஃபைனல் அனுப்பிச்சாங்க. அதுவும் பிஜிடியோட இதுவும் கொஞ்சம் கொடுத்துருச்சு. பும்ரா கஷ்டப்பட்டு இது பண்ணா அவனுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்தா நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நாங்க இந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்துருவோம் அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோலி வந்து செஞ்சுரி போட வேண்டியது 85லயே அவுட் ஆயிட்டாரு. ஆமா ஆமா. சோ பாகிஸ்தான் கூட விளையாடும் போதும் பாத்தீங்கன்னா 100 போடுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு. பட் ஆனா போட்டுட்டாரு. ஃபுல்லா ஒயிட் பால் போட்டாங்க, நோ பாலா போட்டாங்க. எதனால அப்படி, என்ன ரீசனுக்காக அவர் 100 போட விட மாட்டாங்க தெரியல. மேபி ஏதாவது ஜெலஸா இருப்பாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, அது வேறனே பண்ண மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா அது பண்ணி தான் ஓடணும். ஓகே, பண்ண விட கூடாது, அவ்வளவுதான். ஓகே, ஃபைனல்ல இந்தியா வின் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ், யாரும் நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா கோலி செஞ்சுரி பண்ணுவாரா? அது டிபெண்ட்ஸ். செஞ்சுரி அடிக்கலனா இந்தியா ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, லாஸ்ட் ஒரு क्वेश्चन. இப்போ வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது மந்த் எண்ட்ல வந்து. சோ எல்லாம் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டீம்னு பாத்தீங்கன்னா மும்பை, தென் வந்து கொல்கத்தா, குஜராத் இருக்கு, சிஎஸ்கே இருக்கு, பெங்களூருக்குலாம் நம்மளுக்கும் முட்டிட்டு இருக்கு. சோ வந்து யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ரிவெஞ்ச் யார் யாருக்கும் இருக்கும் நினைக்கிறீங்க? மெயினா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் எல்லாரும் வெயிட்டிங் போன வருஷம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. நான் சிஎஸ்கே ஃபேன் தான், சிஎஸ்கே தான் சொல்லுவேன். சோ எனக்கு சிஎஸ்கே தான். ஆறா டைட்டில் காலையே அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். என்னன்னாச்சே சரி, இந்த சாம்பியன் டிராஃபி போன வருஷம் மாதிரி 2023 ஓடி வரைக்கும் ஃபைனல் தோற்றுற மாதிரி பயந்துட்டு இருந்தோம். ஆனா பரவாயில்ல, ஜெயிச்சிட்டோம். செமிஃபைனல் தான் ஜெயிச்சோம். செமிஃபைனல். பட் ஆனா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதா பெரிய விஷயம். ஏன்னா எல்லா இந்தியா மேட்ச் வந்தாலே முக்கியமான மேட்ச் மட்டும் டிராவிஸ் ஹெட் அடிப்பான். பட் இந்த டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஸ்மித் நல்லா நின்று அடிச்சாரு. அப்போ பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி
நல்லா நல்ல 4 ஸ்பின் பவுலர் இறக்கியிருந்தாங்க. ஸோ அது என்ன ஸ்டாட்டிக்கா யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க? துபாய் பிச்சுக்கார மெயின்டைன் பண்ணிருக்காங்க, பிச்சுக்கார யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. 2 சீமர்ஸும் 4 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் வே ஆஸ்திரேலியாவும் அது மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா 2023ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் வரைக்கும் போயிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டேடியமே சைலண்ட் ஆக்கி நம்ம முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ அதுக்கு ரிவெஞ்சா இது இருந்திருக்குமா நமக்கு? இது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான். ஆல்ரெடி ஒரு T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் அந்த ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான். இது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான். ரிவெஞ்ச் மாதிரி தான். ஃபைனல் போனது ஒரு பெரிய சூப்பர். அப்ப ஃபைனல்ல நம்ம கப் வின் பண்றோம்னு நினைக்கிறீங்களா? வின் பண்ணுவோம், கண்டிப்பா வின் பண்ணுவோம். சரி, அப்புறம் ஒண்ணும் இல்ல. இப்போ கோலி பாத்தீங்கன்னா இந்த செஞ்சுரி போட வேண்டியது 85லயே போயிட்டாரு. அவர் நினைச்சா போட்டிருக்கலாம். மேபி அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணி போட்டிருப்பாரு. வைடு பாலா போட்டிருப்பாங்க, நோ பாலா போட்ட 100, அதாவது மேட்ச் வின் பண்றதை தாண்டி அவர் 100 போடக்கூடாது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் கூட விளையாடும்போது பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர் நின்று பொறுமையா அடிச்சு கொடுத்தாரு. இந்த மேட்ச் அது மாதிரி தான் பண்ணாங்க. எதுக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து கோலி 100 அடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க? ஒரு சில பேர் அப்புறம் நினைப்பாங்க. பட் ஆனா அவர் எல்லா மேட்சும் நீங்க பார்க்கும்போது தெரியும் நின்று ஜெயிச்சு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க சரியா இல்லைன்னு, பட் ஆனா நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பட் அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணாது அவரை. ஃபைனல் கொஸ்டின் ப்ரோ, இந்த மந்த் எண்டு பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா டீமும் பங்கமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூருக்கு நம்மளுக்கு ரிவெஞ்ச் இருக்குன்னு பயங்கரமா இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு அதிகமா ரிவெஞ்ச் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? மெயினா நாங்க குறுப்போன்னு எதிர்பார்த்து சிஎஸ்கே ஃபேன் நான் ஆக்சுவலா. இந்த ஏன்னா லாஸ்ட் டைம் தோத்துட்டோம் ஆர்சிபியோட, இந்த டைம் ஜெயிப்போம் பார்ப்போம். மேட்ச் நல்லா போச்சு. ஃபைனலில் கடைசியில் கோலி ஃபுல்லாக அடிச்சு கொடுத்து 85 தான் அடிச்சாரு, செஞ்சுரி அடிக்க முடியல. ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குல்ல. ஆமாம், செஞ்சுரி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சச்சினோட ரெக்கார்டு மீட் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2023 வந்து நம்மளுக்கு வந்து செம்மையா பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல கடைசியாக நம்ம சைலண்ட் ஆக்கி அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மேட்ச் அதுக்கு ரிவெஞ்சா இருந்திருக்குமா? ரிவெஞ்ச் மாதிரி தான் இருந்திருக்கு. பேட் கமிங்ஸ் இல்லை, ஸ்மித் கேப்டிங் நல்லா தான் பண்ணார். இருந்தாலும் எல்லாருமே நல்லா தான் ஸ்பின்னு நல்லா பண்ணியாங்க. ஸ்பின்னிங் நல்லா இருந்தது. ஆமாம். ஓகே, ஃபைனல் போயிட்டோம். நம்ம ஃபைனல்ல கண்டிப்பா கப்பை நம்ம வின் பண்ணிடுவோமா? நம்பிக்கை இருக்கு ப்ரோ, ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், நீங்க ஐபிஎல்லாம் பார்ப்பீங்களா? ஐபிஎல் பார்ப்போம். ஓகே, இப்போ ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து எல்லாருமே சிவியரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப், சென்னை சொல்லிட்டு எல்லாருமே, பெங்களூர் இன்க்ளூடிங். ஸோ வந்து ஆனால் பெங்களூர் இது வரைக்கும் நம்ம வந்து ஜெயிக்கணும். நானே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் தான், ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆர்சிபி கப் அடிக்கணும். ஆமா, ஆனால் அவங்க வாயாலேயே அவங்க ரொம்ப தோத்து போகிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த தடவை வின் பண்ணுவாங்களா பெங்களூர், இல்லை சென்னை ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா? புது கேப்டன் போட்டிருக்காங்க, பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. சென்னை தான் சப்போர்ட்டு. ஆர்சிபி ஜெயிச்சோம் சந்தோஷம் தான்.